தவறுல இருந்து மாறணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி மாறினாலும் நாம கடந்த காலத்துல செஞ்ச தவறு நம்மளை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கா? அது மட்டும் இல்ல, இந்த மக்கள் நம்மளை என்ன சொல்லுவாங்க? இப்படி செஞ்சவன், இப்படி தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு என்ன நல்லவனா இருக்கான் அப்படின்லாம் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு நீங்க கவலைப்படுறீங்களா? அப்படி நினைக்கக்கூடியவராக இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கானதுதான். இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பதிவாக இருக்கும். இறுதி வரை பாருங்க, நிறைய பொக்கிஷங்கள் இந்த பதிவுல இருக்கு. நான் உங்கள் ஜாகிர் ஸ்பீக்கர், இன்ஸ்பிரேஷனல் கேட்டலிஸ்ட் அண்ட் ஹெச்ஆர் ட்ரைனர். நாம நம்மளுடைய தவறுகளை திருத்தி கொண்டு நல்லவனாக மாறணும்னு நினைக்கிறோம். ஆனா அடிக்கடி என்ன, நிறைய முறைகள் நம்முடைய தவறுகளையே பார்த்து கொண்டே இருப்பதால நம்மனால நல்ல முறையில் செயல்பட முடியல, நாம நினைச்ச இலக்கு அடைய முடியல. இதுக்கு காரணம் என்ன? நாம ஒரு கார் எடுத்துட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது நாம எப்படி இந்த காரை ஓட்டுவோம்? ரோட்டை பார்த்து ஓட்டுவோம், அதானே முறை. ஆனா சைடு மிரரையே பார்த்து ஓட்டுனா என்ன ஆகும்? சைடு மிரரையே முழுமையாக பார்த்து காரை ஓட்டுனா விபத்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த கால தவறுகளை பார்த்துக்கிட்டே நீங்க ஓட்டுனீங்கன்னா இந்த வாழ்க்கையும் விபத்துக்குள்ளாகும். அப்போ நான் எப்பயாவது வேணா பார்த்துக்கலாம், என்ன மாத்திக்கிறதுக்காக, என்னை சரிப்படுத்திக்கிறதுக்காக இந்த சைடு மிரரை பார்க்கிற மாதிரி என்றைக்காவது ஒரு முறை பார்த்து கொள்ளலாம். ஆனா சைடு மிரரே பார்த்துக்கிட்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது. நிறைய நபர்கள் செய்யக்கூடிய தவறு, மாறிடுவாங்க. என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ளணும், என் குடும்பத்துக்காக மாறணும், என்னுடைய வாழ்க்கை இப்படி போயிருச்சு, அதை எப்படியாவது மாத்தி இந்த சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நல்ல முறையில வாழ்ந்து காட்டணும்னு நினைப்பாங்க. ஆனா கடந்த காலத்துல செஞ்ச தவற முழுமையா பார்த்துக்கிட்டே இருப்பதனால இவங்களால முறையாக மாற முடியாது. நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, கடந்ததுதான். நீங்க உங்களுடைய ரோட்டை பார்த்து இந்த வாகனத்தை ஓட்டுற மாதிரி இன்னைக்கு என்ன செய்யணும், என்னுடைய இலக்கை நோக்கி போறதுக்கு, நான் வெற்றி பெறுறதுக்கு, நான் ஜெயிக்கிறதுக்கு, நான் மாறுறதுக்கு நல்ல முறையில இன்னைக்கு என்ன விஷயங்களை செயல்படுத்தணுங்கிற விஷயத்த மட்டும் பார்த்தா போதும். புத்தர் அழகா சொல்லுவார், மனிதர்கள் 4 திசையை தேர்ந்தெடுக்கிறார்கள். மனிதர்கள் 4 திசையை தேர்ந்தெடுக்கிறார்கள். முதல் திசை இருட்டில் இருந்து இருட்டு. அவர் தவறு செய்யக்கூடியவராகவே இருப்பாரு, மறுபடி இப்படி தவறையே தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டே போவார். அததான் இருட்டில் இருந்து இருட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது திசை வெளிச்சத்தில் இருந்து இருட்டுக்கு. நல்ல முறையில தான் இருந்திருப்பார், நல்ல மனிதராக வாழ்ந்திருப்பார். ஆனா இப்ப தவறு செய்து கொண்டிருப்பார். அப்ப அவர் எந்த திசையில போறாரு? வெளிச்சத்தில் இருந்து இருட்டுக்கு. மூன்றாவது திசை இருக்கு, அது இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு. தவறு செய்யக்கூடியவர் தான், ஆனா நான் நல்ல முறையில மாறணும் அப்படின்னு அந்த இருட்டிலிருந்து வெளிச்சம்ங்கிற திசையை நோக்கி போவார். நான்காவது திசை வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்துக்கு. நல்ல முறையில மாறி சிறப்பாக இருப்பாரு. இன்னும் நல்ல விஷயங்களை செயல்படுத்தணும், இன்னும் நிறைய நல்ல செயல்கள் இந்த மக்களுக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக நான் செயல்படுத்தணும்னு வெளிச்சத்திலிருந்து வெளிச்சம் அப்படிங்கிற திசையை நோக்கி போவார். நாம இப்ப எந்த திசையில இருக்கிறோம்? என்னுடைய தவறுல இருந்து நான் திருத்தி கொண்டு நன்மையை நோக்கி போறேன் அப்படின்னா இருட்டிலிருந்து வெளிச்சம் அப்படிங்கிற திசைக்கு போறேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? திருப்பி இருட்டை பார்த்துட்டு இருக்க கூடாது, இந்த வெளிச்சத்திலிருந்து வெளிச்சம் அப்படிங்கிற திசையை தான் நான் மறுபடி தேர்ந்தெடுத்து போகணும். அப்படி சென்றால் என்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். நான் என்ன நினைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் தவறிலிருந்து திருத்திக் கொள்கிறேனோ அந்த இலக்கை என்னால எளிமையாக அடைய முடியும். இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பாக பயன்படுத்துங்கள். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு செல்லுங்கள், வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்தை நோக்கி செல்லுங்கள். ஒரு காலம் இந்த வெளிச்சத்திலிருந்து
இருட்டை நோக்கி செல்ல வேண்டாம். மக்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, இந்த உலகமே எதிர்த்தாலும் பரவாயில்லை, நீங்கள் தவறிலிருந்து திருத்திக் கொள்கிறீர்கள் என்றால் இந்த உலகமே எடுத்தாலும் அந்த பாதையை தேர்ந்தெடுங்கள். அதுவே சரியான விஷயமாக இருக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வெல்லலாம் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜாகிர் ஸ்பீக்கர். தேங்க்யூ.